சூடோசிஸ்ட வடிக்கணும்னு சொல்றீங்க, அதுல இருக்க நீர் வடிஞ்சு போகணும்னு சொல்றீங்க, அதை எப்படி டாக்டர் செய்யறது? நல்ல கேள்வி. இந்த சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற இந்த கணைய பொய்நீர் கட்டிகள்ல இருக்கிற நீர் வடிவதற்கும் அது உள்ளார இருக்கக்கூடிய இந்த சிதைந்த கணையத்தின் பகுதிகள், திசுக்கள் அவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும் ஒரு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அது வழக்கமான கன்வென்ஷனல் சர்ஜரியாக, வழக்கம் போல் வயிற்றை திறந்து செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையாக தான் இருக்க வேண்டும் என்று இப்போது அவசியம் இல்லை. அப்போ வேறு வழிகள்லாம் இருக்கா டாக்டர்? ஆமா. இப்போ சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ் என்று சொன்னால் அது இரைப்பைக்கு எவ்வளவு அருகில் உள்ளது, அதனுடைய சுவர் எந்த தடிமன் இருக்கிறது, இந்த இரைப்பை சுவருக்கும் இந்த பொய்நீர் கட்டியின் சுவருக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்கிறது, அதன் உள்ளே இருக்கக்கூடிய திரவம் வெறும் திரவமாக இருக்கிறதா அல்லது அதிலே திசு கழிவுகளும் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் ஸ்கேன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் பின்னர் 3 வழிகளில் இந்த கணைய பொய்நீர் கட்டிகளை நாம் குணமாக்கலாம். ஒன்று வழக்கமாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைன்னு பார்த்தோம், கன்வென்ஷனல் லாப்ராட்டமி அண்ட் சிஸ்டோகாஸ்ட்ராஸ்டமி. இந்த நீர்க்கட்டியில் இருக்கிற திரவத்தையும் திசுக்களையும் இரைப்பைக்குள்ளாக வடிவதாக அறுவை சிகிச்சை செய்வது ஒரு முறை. அதையே இப்பொழுது நுண்துளை வழியாக லாப்ராஸ்கோபிக் சிஸ்டோகாஸ்ட்ராஸ்டமி, அப்ப நுண்துளை வழியாக இரைப்பையில் நுழைந்து இந்த பொய்நீர் கட்டியில் இருக்கக்கூடிய நீரும் அந்த திசு கழிவுகளும் இரைப்பையில் வடிவதற்கு தோதாக நாம் நுண்துளை வழியாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இப்பொழுது மீண்டும் நவீனமாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாகவும் இவ்வாறு கணையத்தில் இருக்கக்கூடிய பொய்நீர் கட்டியை நாம் வடிய செய்யலாம்.